விவோலேருந்து T3 அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் ஒரு நல்ல ஹையர் எண்டான ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸுமே நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. விவோட இந்த T3 அல்ட்ராவில் என்ன விஷயங்கள் தாராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல விவோட T3 அல்ட்ராவோட லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண விவோட V40 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபோன் மாதிரி தான் பில்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஃபோன் அழகாக இருக்குது. இது போய் இந்த ஃபோனுக்கு IP68 ரேட்டிங் இருக்குது. அதனால் ஆக்சிடென்ட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மழை காலங்களில் நீங்கள் ஃபோன் வெளியே கொண்டு போய் தண்ணி லேட்டாக பட்டாலும் இந்த விதமாக ப்ராப்ளம் வராது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 192 கிராம் வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான 1.5K கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேயோட எட்ஜஸ்லாம் 60 டிகிரிக்கு கர்வ் படிச்சிருக்காங்க. ஆனால் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கு. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வர இந்த டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேலும் 480 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ், அது போக HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. ஆனால் HDR கண்டென்ட்ஸை இந்த டிஸ்பிளேல பார்க்க முடியும். இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே வர்றது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த டிஸ்பிளேல வந்து ஷார்ட் எக்ஸ்டென்ஷன் ஆல்ஃபா அப்படிங்கிற கிளாஸ் ப்ரொடெக்ஷனுக்காக பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வருது. ஸோ டிஸ்பிளே ஒரு பக்காவான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே நல்ல குவாலிட்டியாக இருக்கு. அடுத்ததாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோனை நமக்கு மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 9200+ அப்படிங்கிற ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸர் பயன்படுத்துறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இம்மார்டலிஸ் G715 அப்படிங்கிற GPU பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துடலாம். இந்த ப்ராசஸருக்கு 9ஆம் ரேங்க் கிடைக்குது. இது ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட்டாக வருது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 100க்கு 79 மார்க் எடுக்குது. கிரேடை பொறுத்தவரையும் A+ கிரேட் எடுக்குது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால ஹெவியான கேம்ஸ் ரன் பண்ணலாம், ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவியான டாஸ்க் ரன் பண்ணாலும் இந்த ஃபோனால் ரன் பண்ண முடியும். இது போக இந்த ஃபோன் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக VC லிக்விட் கூலிங் சேம்பரும் கொடுக்குறாங்க. அதனால கேமிங் விளையாடும் போது அவ்வளோவா ஹீட் ஆகாது. மற்றபடியாக RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் ஓரளவு நார்மலான UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்ததாக ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 14 OSல ஃபன் டச்சோட 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக விவோ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX 921 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இது f1.88 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இந்த கேமரா கொடுக்குறாங்க. அதனால இதுல இருந்து எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக வரும். போர்ட்ரேட் மோட் எஸ்பெஷலாக நல்லா இருக்கும். ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. மற்றபடி பிரைமரி கேமரா 4K வீடியோஸ் கேப்சர் பண்ணலாம். அடுத்ததாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைட்லையுமே ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இந்த கேமராக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்கு. இது f2.0 அப்பச்சல வருது. மேலும் செல்ஃபி கேமராலே நமக்கு 4K ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியும். மற்றபடி ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதுபோல USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SNSS சப்போர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 8 5G பேண்ட்ஸ் இருக்கு. இது போக 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.3, சிங்கிள் பேண்ட் GPS மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால டீசென்ட்டாக சார்ஜ் பண்ணலாம். நல்லா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ள சார்ஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. USB வெர்ஷனை பொறுத்தவரை USB 2.0 வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, நார்மலாக இருக்கும். கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விவோட T3 அல்ட்ரா லூனார் கிரே மற்றும் 4 ஸ்கிரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. கடைசியாக இதோட விலையை பற்றி பார்க்கலாம். 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 31,999க்கும், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 33,999க்கும், டாப் அண்ட் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 35,999 அப்படிங்கிற விலையில் Flipkart வெப்சைட்டில் கிடைக்குது. இந்த ஃபோன் வாங்குறதுக்கு பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே, இது போக ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், அது மட்டும் இல்லாமல் ஒரு டீசென்ட்டான கேமரா, அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான விஷயங்களும் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். குறிப்பாக வந்து பேக் சைடில் உள்ள இந்த IMX 921 வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் எடுக்கும். போர்ட்ரேட் மூலம் வந்து டீசென்ட்டாக கண்டிப்பாக எடுக்கும். விவோட அல்காரிதம் நல்லா இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோன் வந்து வாங்கலாம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் இந்த விவோட T3 அல்ட்ரா ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்றவருடைய சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.